பிரைஸ் கார்டு உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து 252 கிலோமீட்டர் நான் வந்து ரைட் பண்ணணும். ஸோ அந்த 252 கிலோமீட்டர்கள் ஜெபம் பண்ணிகிட்டே போகிறேன். ஏன்னா கால்மீதிக்கு தேசத்தை சொந்தமாக கொடுப்பேன் நான் ஆண்டு வாக்களித்து கொடுத்துருக்கிறாரு. ஜெபம் பண்ணுவோம், ஜெபத்தால் மாற்றங்கள் கூடாத காரியங்கள் கிடையாது. ஸோ நிறைய இருக்குது இப்படிலாம் ஜெபம் பண்ண மாற்றங்களை உருவாக்க முடியுமான்னு கேட்டால் மாற்றங்கள் உருவாக்க முடியும். ஏன்னா அதை நான் பார்க்குறேன். கடந்த 20 வருஷம் 1-2 கிடையாதுங்க, 20 வருஷமாக நான் ஊழியங்களை செஞ்சுட்ருக்கேன். அநேக இடங்களில் போகிற இடங்களெல்லாம் மாற்றங்களை ஆண்டு உருவாக்கி கொண்டு இருக்காரு. வழிகள் இல்லாத வழிகளை திறக்கிறாரு. பெரிய காரியங்களை ஆண்டு அற்புதமான செய்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கானான் போகணும், ஆனால் எரிகோ இருக்குது. எரிகோ இருக்கிறனால உங்களால் போக முடியல. ஆண்டவர் தெளிவான ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு. அந்த திட்டத்தின்படி யோசுவா என்ன பண்ணுறாரு, ஜனங்களை வழி நடத்துறாரு. வழி நடத்துகிற மட்டும் இல்லாமல் ஆண்டு சொல்கிறாரு, துதித்து ஜெபிங்க. போகிற இடங்கள் 7 முறை ஜெபிக்கும் போது அந்த எரிகோ கோட்டைகள் விழணும்னு சொல்கிறாரு. என்னுடைய ஜெபம் என்னுடைய விசுவாசம் அதுதான். ஸோ போகிற இடங்களில் இருக்கிற எரிகோ கோட்டைகள் விழணும், சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படணும், அங்கே இருக்கிற திருச்சபைகளில் பரிசுத்தனுடைய வல்லமைகள் இறங்கணும். ஸோ அது ஒரே ஒரு நோக்கம் தான், வேறு எதுவும் நோக்கம் கிடையாது. இன்றைக்கி 252 கிலோமீட்டர் காலநிலைகள் சற்று சாதமாக தான் இருக்குது இன்றைக்கி. பட் போக போக எப்படி அது மாறும்னு எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து வட மாநிலங்களில் குளிர்பான பிரதேசங்கள், குளிரான காலநிலைகள். ஸோ அதுக்கு தகுந்தவரை தான் பார்த்தீங்கன்னா 4 பேண்ட் போட்டிருக்கேன், 5 ஜாக்கெட்டு போட்டிருக்கேன். என்னாலும் குளிர் எல்லாம் தாக்க முடியல. கையில் 2 க்ளவுஸு சேர்த்து போட்டால் அப்புறம் கூட குளிர் தாக்க முடியல. ஸோ குளிர் அப்படி தான் இருக்கும். ஸோ அதையெல்லாம் தாங்கி தான் வழி நடத்தணும். ஸோ பரிசுத்த வேதம் சொல்கிறது, யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாக்களிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று பரிசுத்த வேதகம் தெளிவாக சொல்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பரத்திலிருந்து, அதாவது பரத்திலிருந்து உண்டாகிறது. ஸோ அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. இந்த அற்புதமான வாழ்க்கை எதுக்குன்னு தெரியுமா? அவருடைய மகிமையான காரியங்களை செய்வதற்காக தான் இந்த அற்புதமான வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நம்ம அதை யோசிக்கிற கிடையாது. ஆண்டவர் இது ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. நம்ம எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கோம், எப்படியோ வாழ்கிறோம், எப்படியோ சம்பாதிக்கிறோம், எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கணும், ஒரு நாளைக்கு எப்படியோ இறந்து போயிடும், அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் நினச்சிட்டு இருக்கோம். வாழ்க்கை முடிந்த பிறகு தான் ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது நிறைய கிறிஸ்தவர்கள் கூட இன்றைக்கி தெரியாமல் இருக்குது. கிறிஸ்து அறியாத ஜனங்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கிறிஸ்துவை அறிந்த ஜனங்கள் கூட இன்றைக்கி மறுதலித்து போன ஒரு வாழ்க்கை தான். மரித்த மரணத்துக்கு பிற்பாடாக தான் ஒரு வாழ்க்கை இருக்கின்றதை இன்றைக்கி நிறைய பேர் மறந்துட்டோம். அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா பரலோகராஜ்யம் நம்மளால் பிரவேசிக்கவே முடியாது. ஆண்டவருடைய சீஷர்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளைனா, புறப்பட்டு போங்கள், சகல ஜனங்களை எனக்கு சீஷராக்குங்கள். அது மட்டும் இல்லாமல் மத்தேயு 10:7 பார்த்தீங்கன்னா, புறப்பட்டு போங்கள், மனம் திரும்பல், சுவிசேஷத்தை பிரசங்கன்னு தான் ஆண்டு சொல்ல. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயம் இந்த சுவிசேஷம் பிரசங்கன்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்கிறேன். ஏன் ஆண்டு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு, மீண்டும் கொடுக்குறாருன்னா, என் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஸோ அந்த ஊருக்காக தான். ஆனால் நம்ம இன்றைக்கி அதை குறித்து சிந்திக்கிறது கிடையாது. அதை குறித்து தெளிவான ஞானம் இருக்கல, தெளிவான காரியங்கள் நமக்கு விளங்குதான்னு கூட நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்படி தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அற்புதத்துக்கு ஓடுற, தீர்க்கதரிசனம் ஓடுற கூட்டம் இருக்கான, ஆண்டவருக்கு ஓடுற கூட்டம் இன்னைக்கு கிடையாது. வாக்குத்தத்த கூட்டத்துக்கு ஓடினீங்க, ரொம்ப சந்தோஷம். தீர்க்கதரிசன கூட்டத்துக்கு ஓடினீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஆண்டவருக்காண்டு ஓட பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பைபிள் இருக்க எல்லா வசனங்களும் முக்கியமான வசனம். பைபிள் இருக்க ஏதாவது வசனம் நம்மளால் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்க முடியுமா? பைபிள் அப்படி ஒதுக்கவே முடியாது. பைபிளை ஒதுக்கினா ஆண்டவர் உங்களை ஒதுக்கிறவர். அப்படி தான் ஆண்டவருடைய அப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக எதையா நம்ம செய்யணும். ஆண்டு அதுக்காக தான் இந்த அற்புதமான வாழ்க்கை கொடுத்துருக்கு. அற்புதமான ஆண்டவருக்கு அற்புதமான காரியங்களை செய்வதற்காக தான் இந்த அற்புதமான வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம இன்றைக்கி அது மறந்துட்டோம். ஸோ இன்றைக்கி சபைகள் மறந்துட்டோம், ஊழியங்கள் மறந்துட்டோம், விசுவாசிகள் மறந்துட்டோம். ஸோ எல்லாம் மறந்து போன சூழ்நிலை இருக்கும். திரும்பமாக நான் சொல்கிறேன், திரும்பவும் ஒரு மீண்டுமாக ஒரு உயிர் முயற்சியை கொண்டு வரும், திரும்பவும் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும், திரும்பவும் வேதத்துக்கு நேரத்தில், திரும்ப ஜெபத்துக்கு நேரம், திரும்பவும் சுவிசேஷ நேரமாக திரும்பவும் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு இன்றைக்கி உலகத்தில் வந்துட்டு உலக ஞானத்தில் ஊழியத்தை நடத்தலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னென்னமோ திட்டங்களை வகுக்கிறாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. பரிசுத்தாவினுடைய சித்தம் எதுவோ அது மட்டும்தான் செய்ய முடியும். உலக ஞானத்தினால் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது நடக்கவே நடக்காது, தடைப்பட்டு தான் போகும். உலக ஞானம் அற்பமானது. இன்றைக்கி சாலமோன் ஞானி ஆண்டோட கேட்கும், ஆண்டோட கொடுத்த ஞானம் என்னது? உலகத்தை ஆள்வதற்கான ஞானத்தை கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் பரலோகத்தின் ஞானத்தை கொடுத்தார். எதுக்கு சாலமோன் ஞானி கேட்டால், அன்று இந்த உலக ஞானத்தை வச்சுலாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீ நிறைய ஒரு உலக ஞானத்தை வச்சு எதாவது செய்யலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. பரலோகத்தை ஞானம் தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு அற்புதத்தை, ஒரு மாற்றத்தை உருவாக்க கொடுக்க முடியும். ஸோ அன்பான தேவஜனமே, என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், இந்த பயணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ இப்போ ஒரு ஹைவேல இருந்துட்டு இருக்கிறேன், வட மாநிலத்தில் ஒரு ஹைவே. ஸோ இன்றைக்கும் 252 கிலோமீட்டர் ட்ராவலிங்கு. ஸோ குறுக்கு வலிக்குது, கால் வலிக்குது, கையெல்லாம் வலிக்குது. ஏன்னா ட்ராவல் பண்ணணும், குளிர் காற்று அடிக்கும்போது அவ்வளோ வலி இருக்கும். இந்த குளிர் டைமில் சின்னதாக இங்கே தட்டுப்பட்ட கூட அவ்வளோ வேதனை இருக்கும் உடம்புல. ஸோ இதெல்லாம் தாங்கி நடக்கிறோம், செய்கிறோம்.
செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டருக்காக, பரலோக ராஜ்யத்திற்காக தான், வேறு எதுக்காக இல்லை. எங்களுக்காகவோ எங்கள் குடும்பத்துக்காகவோ இல்லை, என்னுடைய எதிர்காரியம் இல்லை, என்னுடைய ராஜ்யத்திற்காக நான் எதையாவது செய்யணுன்ற வைராக்கியம் தான். ஸோ அந்த வைராக்கியம் தான் எனக்கு ஒவ்வொரு நாள். ஸோ நான் போக வேண்டியது ட்ரெயினில், ஆனால் ட்ரெயின் வந்து கேன்சல் ஆனனால, சரி ட்ரெயின் கேன்சல் ஆனேன்னா அடுத்து என்ன வழி, பைக் இல்லைன்னா சைக்கிள், எப்படியாவது ஒரு நாள் போயே ஆகணும், சுவிசேஷத்தை சொல்லியே ஆகணும். சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை என்று பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்கிறது. என் அன்பான தேவ ஜனமே, ஜெபித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பிரைஸ் காட். Praise God. The Bible says, James chapter 1, the verse 17 says, every good and perfect gift is from above, coming down from the Father of the heavenly lights. What a beautiful word God has given to us, no? Every good and the perfect gift is from above. God is giving every good and a perfect gifts inside of your life. So my dear brothers and sisters, today my journey is hardly 252 kilometers from near to the Lucknow to the Allahabad. So it's a little bit quite long distance today. I was covering my journey. So what happens, I was entering inside of the Lucknow city. So too much of rush of traffic and everything. But I thank to the God protected me on the traffic routes which I would drive and everything. So right now I was in the highway, keep going on, moving on my journey of today. My prayer journey is nearly 252 kilometers. Pray for things from Lucknow to the Barely. So pray, let God want to touch this all the kilometers which wherever I'm touching today. Let the Bible says, wherever you go, I will be with you. So my God is with me wherever I was traveling. The presence of the God is with me. The glory of the God is with me. The anointing of the God is with me. I believe that wherever I traveled, I pray, I will see that miracle. Praise God. God bless you all. ஸோ நான் ஹைவேல போயிட்டுருக்கும்போது ஒரு கடையில் நிப்பாட்டினேன் டீ குடிக்கிறதுக்கு. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பாங்கு தான். ஸோ இது அவ்வளோமே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேல லாரி டிரைவர்ஸு, பைக்கு ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க அதுக்குன்னே வச்சுருக்காங்க பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் எவ்வளோ விளைவுகள், எவ்வளோ பக்க விளைவுகள், எவ்வளோ பிரச்சனை, கேன்சர், இப்படிப்பட்ட நோய்கள் வருது. ஸோ இந்த மக்களுக்கெல்லாம் இதுக்கு அந்த காரியத்துக்கெல்லாம் ஜெபிங்க. மக்கள் இந்த மாதிரி பார்க்க, இந்த மாதிரி காரியங்களை இருந்தெல்லாம் விடுதலை பெறணும்னு சொல்லிட்டு. ஸோ பவுல் சொல்கிற மாதிரி கிறிஸ்துவ அன்பை விட்டு என்னை பிரிப்பது எதுன்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ கிறிஸ்துவோட ஊழியத்திலேருந்து நம்மளை பிரிப்பது எது? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த போராட்டம் இருந்தாலும் சரி, எந்த வேதனையாலும் சரி, எந்த கவலையும் சரி, என்ன கால சூழ்நிலையானாலும் சரி, கிறிஸ்துவோட அன்பிலிருந்து நம்மளை பிரிப்பது எது? ஸோ இந்த ஹைவேல பயணிப்பதற்கான ஒரு பெரிய கிருபை கொடுத்தாரு. இந்த குளிர்காலத்தில் கூட சுவிசேஷத்தை சொல்வதற்கும் ஜபிப்பதற்கும் மக்களுக்காக. ஸோ எவ்வளோ தூரம் நம்மளால் ஜபிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம ஜபிக்கும் போது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தேசத்தில் கொண்டு வர முடியும். ஏன்னா ஜபத்தால் முடியாத காரியங்கள் எதுவுமே இல்லை. ஜபம் எவ்வளோ தூரம் நம்ம பண்ணுறோம் அவ்வளோ தூரம் மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஜபிக்கிற அதே வேளையில் சுவிசேஷத்தை நம்ம சொல்ல வேணும். நான் எவ்வளவுக்கு நான் ஜபிக்கிறேனோ அந்த அளவுக்கு சுவிசேஷத்தை என்னால் முடிந்த அளவுக்கு சொல்கிறேன். ஸோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நினைப்பதற்கு மேலாக செய்கிற தேவன், வாக்களித்த தேவன், உண்மையான தேவன், வழிநடத்துகிற தேவன், உண்மையான. ஸோ கிறிஸ்துவ அன்பு என்று நம்மளை பிரிப்பது எது நம்மளை பிரிக்கவே முடியாதுங்க. இவ்வளோ பெரிய அந்த குளிரில் கூட இன்னும் திறந்த ஒரு ஓடுற ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறாரு, பலத்தை கொடுத்திருக்கிறாரு. அவனோட அன்பை குறித்து சொல்றதுக்கு எந்த பாவையும் கெட்டு போனதோட சித்தமானது அல்ல. ஸோ எந்த அளவுக்கு சுவிசேஷத்தை நான் சொல்றேனோ அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்க. தேசத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும், எழுப்புதலை கொண்டு வருவோம். தேசத்தில் ஒரு எழுப்புதல் விதைகளை விதைப்போம். இன்னைக்கு விதைக்கிற விதை நாளைக்கு ஒரு வரலாற்றின் மாற்றங்களை உருவாக்கும். எந்த ஆட்சியோட மாற்றங்களும் கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. நானும் விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். பிரைஸ் காட். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறாரு இந்த ஜெப யாத்திரையிலையும். Wow, praise God. Hallelujah. Wow. So, the Bible says you are this light of this world. So, wherever we go, the light also is there. The Jesus, the light with us. Every darkness is moved from that place. The Bible clearly says,
You are this light of this world. So we are the light of this world to show the Christ light in every corner. So when we start to move, every darkness will move from here. We can bring the gospel to every corner of the India. Right now I was traveling in the Uttar Pradesh highways. I was riding my bike and I was praying for the salvations of my India, for the repetition of India, for the revival of the India. Let the God's glory will shine upon it here. Let's pray, join your hands and pray with me. It's such a wonderful time in the night time also. I was riding on these highways of the Uttar Pradesh. Let's one day, whatever we pray and we will see that answer, because every prayer have the answer. I believe that. I trust in that. So what I was believed that God is going to do such a wonderful thing in my prayer journey. So keep on my prayer. So let's God do the great thing. Praise God.